ஐடி இண்டஸ்ட்ரியில் ஜாப் தேடுறவங்க பண்ணுற ஒரு பிக் மிஸ்டேக், ஒரு ஆஃபரோட அவங்க ஜாப் சர்ச்சை ஸ்டாப் பண்ணுறது தான். நீங்கள் சொல்லலாம், ஒரு ஜாப் தேடுறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்குது, போதுண்டா சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஜாப் ஆஃபர் நீங்கள் கையில் வாங்கினதுக்கப்புறம் அதோட நிறுத்திடாதீங்க. ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூஸ் அட்டன் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு மெயின் பவர் அன்லாக் ஆகும். அது பேர் தான் நெகோஷியேஷன், சேலரி நெகோஷியேஷன். நீங்கள் இப்போ மல்டிபிள் ஆஃபர்ஸ் கையில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் கூட நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 கம்பெனி உங்களுக்கு ஒரே சேலரி கொடுக்க போகிறதில்ல. ஏதாவது ஒரு கம்பெனி கண்டிப்பாக கூட கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இன்னொரு கம்பெனி கிட்ட எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆஃபர் இருக்குது, ஸோ இது மூலமாக கொஞ்சம் நெகோஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னு பொலிட்டிக்கலாக நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் இதில் ஒரு டேர்ம் பொலிட்டிக்கலான்னு ஏன் யூஸ் பண்ணேன்னா, நீங்கள் போயிட்டு அக்ரெசிவாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி இருக்குது, நீ கூட கொடுத்தா நான் இருக்கேன், இல்லாட்டி நான் இருக்க மாட்டேன், இப்படி அக்ரெசிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நெகோஷியேஷனுங்கிறது ஒரு ஸ்கில் தான். நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் கிடைக்கும். நான் திருப்பியும் அந்த பாயிண்ட்டை ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஜாப் ஆஃபரோட உங்கள் ஜாப் சர்ச்சை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரை டு கெட் மோர் ஆஃபர்ஸ்.